ம். நீங்க பாக்க கட் பண்ணாதான் பார்க்க முடியும். சரி விடு விடு. சரி. இப்ப ஃபுல் கல்லா இருந்தாலும் நம்ம தொழுதுதான் ஆகணும். எப்படி இருந்தாலும் முஸ்லீமா இருந்தா தொழுவலாம், இந்துவா இருந்தா தொழுவ கூடாது. ஆமா, இந்துவா இருந்தா அவங்களுக்கு அவங்களோட தாத்தா, அவங்களோட தாத்தாவோட தாத்தா அப்படி இருக்கவங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க. கல்லு இவங்க யார தீண்டத்தகாதவன் நினைக்கிறாங்களோ அவன் தான் அந்த கல்லை செஞ்சான். ஆனா அவன் செஞ்ச கல்ல இவங்க கும்பிடுவாங்க. கல்லு இல்ல, மண்ணு. ஆமா, அதுவும் அவங்களுக்கு எதுவும் தராது அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு கொண்டு போய் எவ்வளவு பாவமும் செஞ்சுட்டு உண்டு எல்லாம் காசு போட்டு நடத்துவாங்க. மண்ணுக்கு உயிர் இருந்தாலும் ஆனா அதே அந்த தண்ணி ஊத்தி தானே செய்யாங்க. தானே அந்த கெமிக்கல்லாம் சேர்ந்து அந்த மண்ணே செத்து போயிடும். அதனால அவங்களுக்கு தீமை தான் அதிகமா இருக்கும். அவங்களுக்குலாம் எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. நல்லா நீங்க உங்களுக்கு அறிவு இருந்து உங்களுக்கு யோசிக்க தெரியல, காது இருந்து உங்க காது கேட்கல நல்லத, கண்ணு இருந்து உங்க கண்ணு நல்லத பாக்கலன்றனால நீங்க எந்த கேள்வி கணக்கும் இல்லாம கரெக்ட். அதனால நீங்க உங்க மூஞ்சியே பார்க்காம நான் உங்களை நெருப்புல தூக்கி போட்டுருவேன், நல்லா தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரிதான் புத்திசம் இப்படின்னு யார் நேர் வழியில இருக்காங்களோ, கரெக்டான வழி தெரிஞ்சாதானே அந்த வழியில என்னன்னு போனா கரெக்டா நம்ம கடலுக்கோ ஆத்துக்கோ போறதுக்கு வழி தெரிஞ்சாதானே அங்க போக முடியும். நேரான வழி தெரியணுமே, வழியே தெரியாம ஏதோ ஒரு வழியில போனா வந்துருமா? அது மாதிரி கரெக்டான வழியில போகணும்னு நினைச்சினாதான் கரெக்டான வழியில போவ. எப்படி வேணாலும் வாழலாம், இப்படிதான் வாழணும் வாழலாம் எப்படின்றது நீங்க தான் முடியும். எல்லா நாட்டிலயுமே கொஞ்சம் கொஞ்சம் கெட்டவங்களா தான் இருப்பாங்களா? ஆமா, நிறைய இருப்பாங்க. உன்னோட கொஸ்டின் பேப்பர் உனக்கு இருக்க டெஸ்ட், நீ எவ்வளவு பேர் இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து தப்பு தான் பண்ணாலும் அது கரெக்ட் ஆயிராது. நிறைய பேர் செய்யறாங்களே அப்படிங்கறதுனால அது கரெக்ட் ஆகாது. ஒரே ஒருத்தர் அபூபக்கர் மட்டும்தான் உண்மையா சொல்லணும்னு நினைக்கிறான், நல்லவன வாழணும்னு நினைக்கிறான்னா அது ஒரே ஒருத்தன் கொஞ்சோண்டு பேர் இருந்தாலும் அது தப்பாயிராது. நிறைய எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, அதனால நான் மட்டும் எப்படி அப்படி இருக்க முடியும்லாம் இல்ல. எல்லாரும் அப்படி இருந்தாலும் அபூபக்கர் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், தப்பு இல்லாம இருக்கணும், சொல்லணும் அப்படின்னு இருந்தானா எல்லாத்துக்கும் உதவுவான். இல்ல அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, நானும் அப்படி இருந்துட்டு போறேன் நீனும் இருந்துட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க ஜாலியா நானும் நெருப்பு போறேன் நீயும் நெருப்பு போவான்னு உன்னை கூட்டிட்டு முடிச்சு விட்டுருவாங்க. ஆமா, அவங்களுக்கு கதறி கதறி ஹிந்துக்கும் கிறிஸ்டினுக்கும் மேகத்துக்கு போனா ரொம்ப பயம். ஆமா, அவங்களுக்கு ஆனா அதெல்லாம் பார்த்து தெரியாதே, அவங்க யோசிக்கவே இல்லையே. அவங்க தாத்தா சொன்னதை நம்பினாங்க, அவங்க தாத்தாவோட தாத்தா சொன்னது கூட யோசிக்கல. ஏன்னா அவங்களுக்கு அதை யோசிக்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கும் நேரம் இருக்காது. காசுன்னு மட்டும் தேவையா இருக்கும், பொம்பளை சொகம் மட்டும் தேவையா இருக்கும், பணம் நகை இதெல்லாம் தான் தேவையா இருக்கும். சுகமா கவுத்து காட்டிட்டாரு, சுகமா இருக்கும் அவங்களுக்கு. அதுதான் அவங்களுக்கு. இங்க அந்த ஜாலியா இருந்துட்டீங்களா, மேல போய் அதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கண்ணு கொடுத்தேன், கை கொடுத்தேன், மூடி கொடுத்தேன், எல்லாமே கொடுத்தேன். ஆனா நீங்க எப்பயுமே நீங்க நல்லதா நினைக்கல. எல்லாமே நல்லா உங்களுக்கு கொடுத்தோம், நல்ல ஸ்ட்ராங்கான உடம்பு, கை காலம் கொடுத்தோம். அதனாலதான் கண்ணு தப்பா பார்த்து கண்ணு தெரியாம போதா கொஞ்சம் பேருக்கலாம்.
ஆமா, அதனாலதான் கூலி கிடைக்குது. அவங்களுக்கு எல்லாம் விட்டு வச்சு ஒரு சில பேருக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இந்த பூமி மட்டும்தான் தேவை, இங்கே மட்டும் நாங்க ஜாலியா இருந்தா போதும்ன்றதா அதையுமே எல்லாம் கொடுத்துருவான். நீங்க உங்க இங்கே ஜாலியா இருந்துக்கோங்க, மேல வந்தோன்னு உங்களுக்கு தண்டனை ஆரம்பிச்சிரும். கீழே நீங்க சுகமா இருங்க, மேல வந்தோன்னா கொதிச்சு நெருப்புல எரிங்கன்னு விட்டுருவாங்க. அந்த நெருப்பு எந்த மாயின்னு சொல்லிட்டா, நம்ம சென்னையில இருக்கும்போது ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்தோம்ல, ஆமா, அந்த நெருப்பு அப்படி கூட்டமா ஆயின்னு அப்படியே நம்மளுக்கு நிழல் கொடுத்துச்சு. கரெக்ட், கரெக்ட். இது மாதிரி இங்க இருக்க நெருப்பை விட 70 மடங்கு சூடு, ஹை டெம்பரேச்சர். அது மாதிரி நெருப்பு தாங்கவே முடியாது. நீங்க பைக் வச்சிருக்க இல்ல, நீங்க நொச்சேட்ல நம்ம அங்க இருந்தப்ப நொச்சேட்ல இருந்தோம்ல, அங்க வீட்ல அப்பெல்லாம் ஆத்துக்கு போய் குளிப்போம்ல. ஆமா, அப்ப ஏற்றி விட்டுரும். ரெண்டுமே செட் ஆயிரும். கரெக்ட், அது மாதிரி சூடு. ஏன்னா அவங்களுக்கு இங்கெல்லாம் ஏசி இருக்கு, இங்கெல்லாம் வெயில் அடிச்சா ஏசில போய் உட்காந்துக்குவாங்க. இங்கெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீடம், எது வேணும் செய்யலாம், நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, எது வேணும்னாலும் செய்யலாம். ஆனா மேல போகணும்னு அப்படி கிடையாது. உங்க கையில என்ன கணக்கு இருக்கு, எவ்வளவு நன்மை இருக்கு எவ்வளவு தீமை இருக்குன்னு பாத்துட்டு அதை எடை போட்டு, எப்படி வெயிட் மிஷின்ல வச்சு 1/2 கிலோ 1 கிலோன்னு வெயிட் பாக்குற மாதிரி சோத்து கையில எவ்வளோ பீச்சு கையில எவ்வளோ அப்படின்னு வெயிட் பாக்கும்போது 2 கையும் தான் வைப்போம். ஆனா எப்படி 2 கையும் ஒரே வெயிட் தான், ஆனா கிலோ ஒண்ணும் இல்ல, ரெண்டும் ஒரே வெயிட் தானே. எழுதிருக்காங்கல்ல உனக்கு, அந்த எழுதுனதுல உனக்கு எழுதிருக்கிறது, நீ இவ்வளோ நாய்க்கு பிஸ்கட் கொடுத்த இந்த மாதிரி நன்மை எல்லாம் எழுதுனதுலாம், எழுதுன நன்மை நிறையான வெயிட்டான நன்மையா இருக்கா, இல்லன்னா கெட்டது செஞ்சது எழுதுனதெல்லாம் அவங்க வச்சத அந்த புக்கு நிறைய புக்கு நன்மை எழுதின புக்கா இருந்துச்சுன்னா வெயிட் அதிகமா இருக்கும். இல்லன்னா குஞ்ச தொட்டது, தப்பா பொய் சொன்னது, ஏமாத்தினது, துரோகம் பண்ணது, இதெல்லாம் அதிகமா எழுதிருந்தா அந்த புக்கெல்லாம் கெட்டது எழுதின புக்கு நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு நெருப்புக்கு போலாம், நீங்க ஜாலியா அப்படின்னு நெருப்பு அனுப்பிச்சுருக்கோம். நீ ஒரு பாலம் வழியா நடந்து போகணும், அந்த பாலத்துல சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு ஒரு பாலம் இருக்கு. அதுல நீ நல்லது நிறைய செஞ்சு உண்மையாவே அல்லாஹ்வை நம்பி இருந்தீன்னா வேகமா அந்த பாலம் வழியா அதை கிராஸ் பண்ணி போனாதான் சொர்க்கம். அதை கிராஸ் பண்றதுக்கு யாரால முடியும்னா நிறைய நோன்பு வச்சு தொழுது உண்மையா அல்லாஹ்க்கு பயந்து நடந்து, தப்பு பண்ணறதுக்கு பயப்படுறது, தப்பு பண்ணதுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறது, இப்படின்னு இருந்து அப்படி குட் பாயா இருந்தவங்களுக்கு அதை ஈஸியா ஸ்பீடா நடந்து போக முடியும். ஆனா கெட்டவனா இருந்து கேவலமா பொய் சொல்லி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் இருந்தா அது பிஞ்சு கீழே விழுந்து கீழே நெருப்பு இருக்கும், அந்த பாலத்துக்கு கீழே தான், அதுல உளுந்து எரிய வேண்டியதான். அந்த பாலத்துக்கு கீழே நெருப்பு இருக்கும், அதை தாண்டி போனாதான் அதை தாண்டி போறதுக்கு நிறைய நன்மை இருந்துச்சுன்னா மின்னல் மாதிரி, எப்படி மின்னல் வேகமா வந்துட்டு கண்ணுக்கு பளிச்சுன்னு வந்துட்டு போகுது அது மாதிரி போக முடியும். இல்ல அப்படின்னா பொறுமையா சில பேர் நடந்து மின்னல்ல இடிஞ்சா கூட அந்த போன் உடைய கூடாது, அப்ப இவங்க ராஜாவா இருக்கலாம். ஆனா ஒரு மின்னலுக்கு கையில தனியா கால் தனியா கழிந்து வந்தோம். அதனால இப்பக்கே எல்லாதான் ராஜா. ஆனா இந்த வீட்டுக்கு ஓனர் இருக்காங்களா, ஓனர் எல்லாம்
அதே மாதிரி எல்லாம் இந்த உலகத்துக்கு ஒண்ணு. எல்லாம் ராஜாவாவும் இருக்கலாம், ஓனராவும் இருக்கலாம், அத்தியத்தாவும் இருக்கலாம். எல்லாமே இருக்கணும். அப்பதான் சொர்க்கத்துக்கே போக முடியும். கரெக்ட். நீயா ஒரு பொம்மைய செஞ்சுட்டு அந்த பொம்மை தான் சாமின்னு சொன்னா அத நீ நம்புவியா? மாட்டேன். அப்ப ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த அறிவு வர மாட்டேங்குது? இவங்களாதான் செய்யறாங்க அந்த கல்ல. ஆனா அங்க போயெல்லாம் இல்ல, மத்தவங்க சொல்லலன்னா நீ ஆனா தப்பிக்க முடியாது. யாரையும் பிளேம் பண்ணி நம்ம தப்பிக்க முடியாது. உனக்குன்னு கொடுத்த அறிவை நீ கரெக்டா யோசிச்சிருந்திருக்கணும். இப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டு திருப்பி நேகத்துக்கு போற மாதிரிதான் எல்லா வழியும். கரெக்ட். இல்லன்னா நேகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போற மாதிரிதான். ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு. ஏன்னா நீ செஞ்சதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் டேலி பண்ணும்ல. ஒண்ணு வேக வச்சு எரிச்சு 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 புதுசா உருவாக்கும்ல. அப்பனா ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் கணக்கு தீக்கணும்ல. தப்பெல்லாம் எல்லா தப்பையும் அப்படி எரிச்சு எரிச்சுதான் அதெல்லாம் தீக்க முடியும். அதுக்கப்புறம் தான் எவ்வளோ நீ எந்த தப்பு பண்ணா கூட ஆனா எல்லாம் சரி மன்னிப்பானா. எதை மன்னிக்கவே மாட்டானா, இங்க போய் செத்து போய் பணமா இருக்காங்களே அவங்கள்ட்ட போய் நீங்க அதை கொடுங்க, இது படுக்க வச்சு வணங்குறது, நிக்க வச்சு வணங்குறது, இப்படி இருக்கிறத எந்த ஒரு காரணத்துக்காகவும் எக்ஸ்கியூஸே கிடையாது. இவங்களே செஞ்சு கும்பிடுறத. இன்னொருத்தவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, நம்ம போய் காஜாமலை எல்லாம் இருந்தோமே, அங்கெல்லாம் இருந்தாங்களே மேல ஒரு சில பள்ளியாசல் எல்லாம் இருக்காங்களே ஒருத்தங்க அதுல படுத்து தூங்கிட்டா. ஆமா, புதைச்சு வச்சிருந்தாங்கல்ல. அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேக்குறது, அங்க போய் ஊதுபத்தி கொளுத்துறது, அங்க போய் பள்ளியாசல்ல ஊதுபத்தி கொளுத்துவாங்களாப்பா? கொளுத்துவாங்க, அவங்களுக்கு அறிவு இருந்தாதானே. கொசுக்காக கொளுத்துறதெல்லாம் வேற, கொசு கடிக்க கூடாதுன்னு. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. நம்ம 3 நாள் எருமாப்பட்டியில இருக்கோம், ஜமாத்து போயிருந்தோம்ல. ஆமா. அப்ப ஒரு கொசு பத்தி காலையில போயிட்டு வச்சிருந்தாங்க. அறிவு கட்டவங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னும் அங்க கிராமம் மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் யோசிக்கிறதுக்கு அறிவு அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. அதனால இதெல்லாம் கொளுத்துவாங்க. 4, 5 அவ்வளவுதானா? எல்லாத்துக்கும் அதே கெப்பாசிட்டி தான். ஆனா அதை யூஸ் பண்றது அபூபக்கருக்கும் கை இருக்கு, அப்பாக்கும் கை இருக்கு. ஆனா அபூபக்கரால என்ன 3 கிலோ 4 கிலோ தூக்க முடியும்னா அப்பாவால 100 கிலோ தூக்க முடியுதுன்னா, எல்லாத்துக்கும் ஒரே இதுனா அதை யோசிக்க கூடிய கெப்பாசிட்டி, அத பயன்படுத்துறது. அத பயன்படுத்த தெரியாத மண்டைக்குள்ள இருக்கிறத வெறும் களிமண்ணாக்கி தின்னுட்டு தூங்குறது மட்டும்தான் அவங்க வேலையா வச்சிருந்தாங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அபூபக்கருக்கு இப்போலாம் அது கிடையாது. பெரிய அபூபக்கர் ஆகி அது மாதிரி இருந்தாதான். 6 தானே ஆகுது. 6 இருக்குலாம். 6.25. அப்ப கொஞ்ச நாள் 7 இன்னும் இருக்குடா. எப்படி அதுக்குள்ள 6 6 அதுல இருந்து கொஞ்ச நாள் தானே ஆயிருக்கு.
3 மாசம் தான் ஆயிருக்கு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 2 மாசம். அப்ப ஆகாதான் 6 தான் ஆகுது. 2 மாசம் தான் ஆயிருக்கு. 6 காலம்லாம் கூட இல்ல. ஆகாதானா 7 ஆயிடுச்சுன்னா அப்ப அப்பா இருந்தா உன்னை அடிச்சு அப்புறமா சொல்லுவோம். நல்லா அதான் சொல்லிருக்கான். மத்த எதுக்குமே நீ படிக்கலன்றதுக்கெல்லாம் அடிக்க கூடாது, அதுக்கெல்லாம் அடிக்கலாம் சொல்லல. படிக்கலன்னா படிக்காம இருந்துக்கலாம். இதெல்லாம் ஒரு குப்பை உலகம். பைத்தியக்காரனாங்க படிச்சாதான் என்னன்னு கொத்தடிமையாக்க முடியும்னு அவங்க யோசிச்சு ஒருத்தன். அப்படிலாம் அவசியமே இல்லைண்ணா. அபுபக்கருக்கு முன்னாடி நிறைய வருஷம் ஸ்கூல்ல பாத்துட்டேன், காலேஜ் பாத்துட்டேன், எல்லாத்தையும் பாத்துட்டேன். ஆனா அதெல்லாம் வெறும் ஒரு கொத்தடிமைய உருவாக்குற கூட்டம். அவங்க யோசிக்க தெரியாதவனா ஆக்கணும். ஏ ஃபார் ஆப்பிள் மட்டும்தான் வரணும், அதுக்குதான் 100 மார்க். ஏ ஃபார் ஆப்பிள் இல்லாம ஏரோப்ளேன் வரக்கூடாது, வேற எதுவுமே இல்லையா. அந்த மாதிரி அவங்க இதுக்கு இதுதான் அப்படின்னு யோசிக்க. அபுபக்கருக்கு நிறைய யோசனை வந்தாலும் யோசிக்க கூடாதுன்னு ஆக்குறவன். அதுதான் சொல்றேன். அது மாதிரி அவங்க எழுதி வச்சிருக்கிறது தான் வரணுமா. மத்த எதையுமே நீயா யோசிச்சது வரக்கூடாதான். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாருக்கும் யோசிக்கிறதுக்கு மூளை இருக்க கூடாது, அவங்க ஒரு ரோபோட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாம் கொத்தடிமை ரோபோட்டா உருவாக்குறாங்க. ஆனா அது நீங்க படிச்ச சமையல் ஸ்கூல்லே சேர்த்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இல்லைங்க. ஒரு ஒரு வருஷமும் கடக்கும் போது இவங்களோட பிஹேவியர் எல்லாமே மாறும். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச இருந்த டீச்சரும் இப்ப அவங்க இல்லையே. அவங்க எல்லாம் பாதி பேர் செத்து போயிருப்பாங்க, பாதி பேர் அங்க இல்லாம ஆயிருப்பாங்க. அதனால அதேதான் இப்பயும் கிடைக்கும்னு இல்ல. ஆமா, ஒவ்வொன்றுமே பொல்யூட் ஆயிட்டே தான் இருக்கும், ஒவ்வொன்றுமே கலப்பணம் ஆயிட்டே தான் இருக்கும். காசு எப்ப மெயின் ஆகுதோ அப்ப எல்லாமே கலப்பணம் ஆயிடும். காசை மட்டும் தானே இப்ப எல்லாம் கடவுளா நினைச்சு சாகுறாங்க. அதனால செத்துற வரைக்கும் காசு இருந்தா போதும், காசு தர மயக்கத்திலேயே வாழ்ந்துருப்பாங்க. நான் என்ன கேட்டா என்னெல்லாம் நான் அபூபக்கர்லாம் அனுப்பவே கூடாதுன்னு தான் சொல்றேன். தேவையில்ல அபூபக்கருக்குலாம் அப்படி. ஏன்னா அபூபக்கரை அப்பா யோசிக்கிறவனா, அறிவை பயன்படுத்துறவனா வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத குப்பையா எழுதி எழுதி கைய உடைக்கிறதுக்கு. அந்த காலத்துல ஸ்ட்ராங்கா இருந்ததுதான், எழுதி எழுதி நோட்டை தீர்க்க முடிஞ்சிச்சு. இப்ப கொஞ்சம் எழுதினாலே ஐயோ கை வலிக்குது, கையெல்லாம் வலிக்குதுன்னு அப்படியே ஒவ்வொருத்தங்களா. நான் எழுதின நோட்டு, தீர்த்த நோட்டெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் எத்தனையோ ஹோம் ஒர்க், கிளாஸ் ஒர்க், 12 சப்ஜெக்ட், இங்கிலீஷ் 1, இங்கிலீஷ் 2, மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, இப்படி ஏகப்பட்ட சப்ஜெக்ட ஏகப்பட்டதை எல்லா குப்பையும் மண்டையில ஏற்றி அது வெறும் டஸ்ட்பின்ல போடுற மாதிரி என்னன்னு முடிச்சு போச்சு. அதனால எந்த யூஸும் இல்ல. ஆனா அதெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தர மாட்டாங்கடா. அப்படி சொல்லி கொடுத்துட்டாதான் எல்லாரும் பணக்காரனா, இந்தியாவே கோடீஸ்வரனா இல்லாம வெறும் $1 $80 அவன் காசை பயன்படுத்தாமலே அவன் காசுக்கு வேல்யூ ஆக்குறானே அமெரிக்காக்காரன். அது மாதிரி அதெல்லாம் அப்பா எப்படி கத்துக்கிட்டேன்னா, அது ஒவ்வொன்னா தேடி எப்படி நம்ம கேம் விளையாடுற மாதிரி வேற ஈஸியா அறிவை வச்சு எப்படி எல்லாம் உலகமே உட்கார்ந்த இடத்துல கம்ப்யூட்டர்ல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அதை வச்சு. அதே மாதிரி அபூபக்கருக்கு அதை நான் 12 வருஷம் தேவையில்லை, 2 வருஷம் அபூபக்கருக்கு ட்ரேடிங் இப்படிதான் நான் கத்து கொடுத்தா அபூபக்கர் எப்படி ட்ரேடிங் செய்வானா, லட்ச லட்சமா கோடி கோடியா காசு தானே, குப்பை வெறும் குப்பை டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சு போடுற பேப்பர் மாதிரி என்னன்னு சம்பாதிக்க முடியும். அபூபக்கருக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. அபூபக்கர் அவ்வளவு டேலண்ட் இருக்கு. அபூபக்கரை தப்பாக்கி சாணி ஆக்குறாங்கன்னா அவ்வளவுத்துக்கும் அவங்க அனுபவிப்பாங்க. அபூபக்கர் அப்பா சின்ன புள்ளில இருந்து அறிவாளி ஆக்கணும், புத்திசாலி ஆக்கணும், ஸ்ட்ராங் ஆக்கணும் இப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும்
நினைச்சதுக்கு இப்ப இவங்க பண்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் இங்க என்ன அப்பா பொறுத்து போறது காரணம், நாளைக்கு அல்லாட்ட வந்து கேள்வி கணக்குன்னும் போது என் கண்ணுக்கு முன்னாடி அபூபக்கர் தப்பாக்கணும் ஒருத்தருக்குமே கூலி கூடலான்னு கேட்பேன். இங்க என்னது நான் பொறுமையா விட்டு வச்சுட்டு போறதுக்குலாம் அங்க எல்லாமே கையை வந்து சொல்லணும் இப்படி தப்பு பண்ணது இப்படின்னு ஒவ்வொரு உடம்புல இருக்க உறுப்பும் சொல்லணும். அப்ப இவங்க வாய் ஜிப்பு வச்சு மூடின மாதிரி ஜிப்பு போட்டு பூட்டிடுவாங்க, பூட்டு போட்டுடும். அதுக்கப்புறம் பேண்ட்ல இருக்க ஜிப்பு அது மாதிரி வாயில ஜிப்பு போட்டு பூட்டிடுவாங்க. ஏன்னா வாய் இருந்தாதான் நீ போய் சொல்லி நடிச்சு நான் பண்ணவே இல்லை நான் நல்லவன் அப்படின்னு நடிச்சு சாதிக்கிறேன். இப்ப எல்லா தப்பும் பண்ணிட்டு கண்ணை பார்த்து தெரிஞ்சுமே எல்லாருக்கும். கண்ணை பார்த்துலாம் இல்ல, கண்ணும் பேசும், கண்ணையே பேச வைப்பான்ல, அல்லாதானே அதை படைச்சான். வாய்க்கு பேசுறதுக்கு திறமை ஆற்றல் கொடுத்தனாலதான் அது பேச முடியுது. அது மாதிரி இங்கெல்லாம் நீ சொல்லலாம், அது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்குவாங்க. இத்தனை பொய் சொல்லியிருக்கான், இங்கெல்லாம் பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு உன் பீச்சகையில எழுதி வச்சுக்குவாங்க. அங்க போய் மேல போன ஏன் சொன்ன, அதுக்கு ஒரு செருப்படி வாங்குவ. அது மாதிரி எல்லாத்துக்கும் டேலி பண்ற டைமும் வரும். இங்கேயே உனக்கு அது கிடைக்குதுன்னா நல்லது. இங்கேயே பாதி பல்ல உடைஞ்சிருச்சா, உன் வாய் கிழிச்சாங்களா, வயிற்று வலியில துடிச்சியா, காது வலியில துடிச்சியா, இப்படி வந்து அதுல கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு 100 பாவம் இருக்குன்னா அதுல கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கிடைக்கும் போது 50 குறைஞ்சிரும். அப்பதான் உனக்கு நிறைய கம்மியாகும். அதுல அப்பதான் நிறைய குறையும். அது மாதிரி இங்கே நீ குறைச்சிட்டீங்கன்னா மேல போய் நீ ரொம்ப கஷ்டப்படணும்னு இல்லை, நல்ல நன்மை மட்டும். நீ பாட்டுக்கு போய் ஜாலியா அங்க இருக்க குழந்தைங்களோட விளையாடலாம். அங்க போனோம்னா வயசே ஆகாது, அங்க போன வயசுலாம் ஆகாது. ஆமா, வயசாயிட்டே இருந்துச்சுன்னா கிழவன் ஆயிருவோம்ல, நடக்க முடியாம உட்கார்ந்த இடத்துலயே ஒண்ணு கடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் அங்கெல்லாம் ஆகாது. 38னா அது 38ஓட அப்படியே இருப்பாங்க. வெள்ளை முடியெல்லாம் வராது, நடக்க முடியாம முட்டிலாம் தேஞ்சு போய் காலை கழட்டி போட்டு அங்க போனா நமக்கு வயசாகாது, வயசாயிட்டே போகாது. ரொம்ப எவ்வளவு நிறைய நாள் வருஷம் ஆனாலும் அங்க ஆகாது டைம். இதெல்லாம் மணிலாம் பார்க்கலாமா? மணியா? அங்க போய் பார்க்கலாமே, என்ன வேணும்னாலும் உனக்கு கிடைக்கும். இங்க எதெல்லாம் நீ விட்டு கொடுத்துறியோ, எதெல்லாம் நீங்க பொறுமையா இருந்துக்கிறியோ அதுக்கு எல்லாத்துக்கும் அங்க போய் எல்லாமே கிடைக்கும். இங்க நீ அதுக்கு தப்பு பண்ணாம இருந்தீங்கன்னா இங்க தப்பாவே இருந்துட்டு அங்க போயும் கிடைக்கணும்னா செருப்படிதான் கிடைக்கும். தானியில முக்கின செருப்படி மாய். ஆமா, நெருப்புல தானியெல்லாம் இல்ல, நெருப்பு தான். ஏன்னா அப்பதான் உன் தோலுக்கு சூடு தெரியும். உன் தோல் கருகி போனோம்னா எரிஞ்சோம்னா புதுசா ஒரு தோல் கொடுத்து அதுக்கு நல்லா இன்னும் எரியும் அப்படின்னு எரியும். இவங்க எல்லாம் என்ன நியாயத்துல என்னன்னு கூலி குடுக்குறாங்க. செருப்பு லா சிஸ்டம் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி லா சிஸ்டம்லாம் எவன் என்ன தப்பு பண்ணாலும் காசு இருந்தா அவனுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி நடத்துறாங்களே, அது மாதிரி எல்லாம் கிடையாது. நீதமா எல்லாம் கொடுப்போம். நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் டிஃபரன்ஸ் இல்லங்கிற மாதிரி இல்ல, இந்த மாதிரிதான். ஆனா நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் டிஃபரன்ஸ் இல்லன்னு இவங்க ஒத்துக்கிறாங்க. ஏன் ஸ்கூலுக்கு சேர்த்து இல்லையா எப்ப அவங்க? நல்லதுதான். எப்ப சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. அவங்களும் கொத்தடிமையாக்கணும்ல, அபூபக்கரையும் ஒழுசையான ஒழுசையா நான் பேப்பர் கிழிச்சு தூங்கி ஏஞ்சிடுவேன். வெளியில போயிட்டே இருப்பேன் வீட்டுக்கு.
அவங்களுக்கு தேவை கொத்தடிமை உருவாக்கணும் காசுன்னு சொல்லி நிறைய சம்பாதிக்கலாம் 12 வருஷம் இவங்க செலவு பண்ணுவாங்க. செலவு கொத்தடிமைனா அப்படி எந்த கேள்வி கேட்காம 50 கிலோ மூட்டை இருக்கு எல்லாரும் சேர்ந்து தூக்குங்கன்னா எல்லாரும் மூட்டை தூக்கிட்டு போறாங்கன்னா அந்த மாதிரி மூட்டை தூக்கிட்டு அப்படியே போகணும். அவ்வளவுதான். சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி ஒருத்தனை செய்ய தருவாங்க. அது ஆனா வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தாது. காசு தருவாங்கன்னா இவங்க அள்ளி அப்படியே வாழ்ந்துடணும்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது கம்மியான காசு தான். அந்த காசை நீ சம்பாரிச்சிடலாம் நினைச்சு ஓடிக்கிட்டே இருப்ப, கஷ்டப்பட்டுட்டே இருப்ப. ஆனா அந்த காசு உனக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இருக்காது. கொஞ்சம் தான்டா கொடுப்பாங்க. உனக்கு பசிக்கு சோறு ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த காசு காலி ஆயிரும். அந்த மாதிரியான சம்பளம் தான் கொடுப்பாங்க. உனக்கு ஃபுல் ஃபில்லா கொடுக்க மாட்டாங்க. கணக்கு பார்க்கணும். அதான் உன்னைய அதுக்குதான் படிக்க வைக்கிறாங்க. நீங்க 11 வருஷம் 12 வருஷம் காசை கொட்டி அழிக்கணும். அதுக்கப்புறம் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு ஓடுவாங்க சாவர வரையும் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படிதான் பள்ளியாசல் பக்கத்துல எல்லாம் ஏழை இருக்காங்களா? ஏழைகள்லாம் நீ இலக்கானமாலாம் யோசிக்காதீங்க அபூபக்கர். ஒரு பணக்காரன் நிறைய வருஷம் கழிச்சுதான் அவன் நிறைய நல்லது நன்மை செஞ்சிருந்தாலும் போவான். ஆனா ஏழையோ பிச்சைக்காரங்களோ அப்படி இருக்கவங்க பணக்காரன் விட ரொம்ப வருஷம் முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறதே 2 ரூபா 1 ரூபா. அந்த காசு கணக்கு சீக்கிரமா சொல்லிட முடியும். பணக்காரன் நிறைய காசு வச்சிருப்பான். அவனோட காசுக்கு கணக்கு சொல்றதுக்குள்ள நிறைய வருஷம் ஆயிரும். இந்த காசு என்ன பண்ண, இவ்வளவு நிறைய காசு வச்சிருந்ததெல்லாம் என்ன பண்ணன்னு ஒவ்வொன்றுக்கும் கணக்கு சொல்லணும். அந்த கணக்கு சொல்லிட்டு நீ போறதுக்குள்ள அவங்க போய் அங்க ஜாலியா குளிச்சுட்டு ஆத்துல குளிச்சுட்டு நல்லா ஜாலியா இருந்திருப்பாங்க. அங்க வெளியில இருந்து ஏழைங்கெல்லாம் பிச்சைக்காரங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அப்படி ஈஸியா இந்துலாம் கிடையாது. இந்துலாம் அவங்க அந்த வழியில இருக்கவங்களுக்கு தான். யார் அந்த அறிவை கரெக்டா பயன்படுத்தி இந்த வழியில தான் இந்த நேர் வழியில போறவங்களுக்கு தான் அதெல்லாம். அவங்க வேற அவங்களுக்கு கடைசி தூதர்னு ஏத்துட்டு 5 நேரம் தொழுதுட்டு எல்லாம் நினைச்சிட்டு இந்த உலகம் வெறும் பாசிங் கிளவுட்னு வாழ்ந்துட்டு போறோம். அதான் சொன்னேன் ஏற்கனவே. இல்ல அந்த பேர் உனக்கு தெரியும். அவங்கலாம் இல்லடா. அவங்கலாம் அபூபக்கர் சித்திக்லாம் முகமது நபியோட ஃப்ரெண்டு. அவங்கதான் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கான் கடைசி தூதர் நான் சொன்னத உண்மைன்னு நம்புனவங்க. அபூபக்கர் இப்ப எப்படி நம்பிருக்கான்? ஜேகே நகர்லயே அந்த பேர்ல ஒருத்தன் இருக்கானடா. ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த பேர். இல்லடா அவன் துரோகி கூட்டத்துல கடைசிக்கு அவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டு கடைசியில அவனை காட்டிட்டு போனது நல்லதுதான். இல்லன்னா வயசுக்கு மரியாதை அவன் செஞ்சதுக்கு மரியாதை. ஆமா அந்த பேர் இருக்கு. அவனெல்லாம் நீ பாத்துரு. இல்ல அங்கெல்லாம் வருவாங்கடா. அந்த ஃப்ரெண்டு அவங்களுக்கு அதீப்போட ஃப்ரெண்டாலாம் இருப்பாங்க பாரு. நான் அந்த பையனை சின்ன பிள்ளையாவே பார்த்தேன். சொல்றா கேக்குதா? அப்பா 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 அப்பான்னு துடிக்கிறியே.